முல்லைத்தீவை பொறுத்தவரையில் முல்லைத்தீவு சங்கங்கள் சமாசங்கள் நல்ல நுட்பமாக இருக்கின்றன. இருந்தாலும் முல்லைத்தீவு சமாசம் அண்ணன் தனியாளசுவம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருக்கு எல்லா பக்கம் நெட்வொர்க் வச்சிருக்கார். அப்ப அவருக்கு எங்கேயும் தொழில் பூரா போனா அது தகவல் கிடைக்கும். மெல்டால் விஸ்வாசனீய சாதனை கிடைச்ச உடனே அவர் என்ன சொன்னா உடனே நேவி இதர் கிடைக்கிறார், நீதிமன்ற அதிகாரி கிடைக்கிறார். அடிச்சோட அவர்களுக்கு கிடைச்ச நீதிமன்ற திணைக்கிற அதிகாரி உத்தரமான அதிகாரி, நல்ல நேர்மையான அதிகாரி, கஞ்சம் வாங்காதவர். அப்ப அங்க கடிச்ச உடனே அவர் இந்த சட்டாக்கண்டு தஞ்சை அதிகாரத்துக்குள் போய் கடற்படை தாங்களே அந்த படம் கிடைச்சது. கடற்படை தாங்களும் கைது செய்யுது. அப்படிதான் முல்லத்திற்கு ஒரு கடுப்பு. ஆனால் வடமாற்றிகள் அப்படி இல்லையே. வடமாற்றிகளை உண்மையிலே கட்டுப்படுத்த வேண்டியது நேவி நேவியே அல்ல. அதை உண்மையிலே கட்டுப்படுத்த வேண்டியது நீதிமன்றத்திற்கு அதிகாரி தான். நீதிமன்றத்துக்கு அதிகாரி ஒரு தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறை இருக்கின்ற கடவுளாக பிடிக்கல குட்டி அப்படிதான். அந்த கரையிலேயே பிடிக்கலாம். அவர் மாறாட வரமாட்டார். என்ன யாழ்ப்பாணம் நீதிமன்றத்திற்கு அதிகாரியை பற்றி நல்லா தெரியுண்டாரு. அவர் எப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல வடிவா தெரியும். என்ன சொன்னால், நான் எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் வடநாட்டு கிழக்கில் பிடிப்பட்ட மீன் 3 கூட வைக்கப்பட்ட மீன் கோட்ஸுக்கல்ல கொண்டு போய் கைதடியில விடுபட்டு அப்படியே மன்னாருக்கு போற வரலாறு இருக்கிறது. அப்ப முல்லைத்தீவு அதிகாரி மாதிரி யாழ்ப்பாண அதிகாரி இல்லை. யாழ்ப்பாண அதிகாரியும் அதே முல்லைத்தீவு மாதிரி இருந்தாருன்னா படிவா கட்டுப்பாடு கொண்டு வரலாம். இன்னொரு சிக்கல் இருக்குன்னு சொன்னால், முல்லைத்தீவு நீண்ட திணைக்களம் கரி ஒருதான் இருக்கு. யாழ்ப்பாணத்துல 70 கிலோமீட்டர் அங்கால இருக்குது. அது ஒரு சிக்கல் சொன்னா சொல்லுவாங்க, நாங்கள் 7 வரையில் அங்க இருந்து எவ்வளவு தூரம் இல்லை. அப்படி அது ஒரு சிக்கல் இருக்கு. ஆனால் எந்த சிக்கல் இருந்தாலும் நாங்கள் என்றால் எந்த தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையாக இருந்தாலும் கடல்ல பிடிக்கிற தேவை அந்த தொழில்முறை கரையே இருக்கும். அந்த தடை செய்யப்பட்டு அதை செய்யாது அதிகாரிகளை பிள்ளைய அதிகாரி படிச்சாக்க கடற்படையும் பிடிக்கல. கடற்படை பிடிக்க மாட்டாங்க. அதிகாரத்தை கடவுள் சொன்னாங்க. இந்த இப்ப இருக்க மீன்பிடி அமைச்சர் ஏதோ வேலைக்கு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன பொறுத்தவரை எந்த பார்வையில முதல் இருந்த அமைச்சர் டெய்லி எந்த விதமான கட்டுப்பாடும் கொண்டு வருவதே இல்லை. சும்மா முதல் வந்த ஸ்டார்ட்ல கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தது. இந்த உள்ளாட்சி சபை தேர்தல் காலத்திலேயே மிக மோசமான எல்லாரும் மரமாற்றியாக குறிப்பாக நான் ஒரு கோயில் குடார பார்த்து பெருமளமான போன கிழமை அவர்களை வாகனத்தை வந்தவர் பூக்காடு அம்பாந்தோட்டை சுருக்க அம்பாந்தோட்டையில இருந்து சுருக்கொண்டை செய்வதற்காக படிக்கிறாங்க. அந்த தொழிலாளிகள் புதுக்காலத்தை போட்டு அந்த வாகனத்தை நம்ம பார்க்கிறோம். அம்பாந்தோட்டையிலிருந்து எல்லாத்தையும் அடிமாடுவாங்க. அம்பாந்தோட்டையில இருந்து வடக்கு மாகாணத்தில் அது வடமாற்றி கிழக்குல குடாரத்து பகுதியில சுருக்குவர்களுக்கு நிக்கிறோம்னு சொன்னால் அது யாருக்கு அனுமதிச்சு இந்த சமாசங்களே சங்கங்கள் இருக்குது. ஒரு சமாசத்துக்கு சங்கம் இருந்தால் கட்டுக்கோப்பு குழப்பம் மரியாதை இருக்க வரும். எந்த சங்கம் இல்லை இருக்க முடியாது என்றால் எப்படி வர முடியும்? இவர்கள் ஆதரவு வாகனங்கள் அதை கட்டுப்படுத்த முடியாது. இவர்கிட்ட ஒப்புக்காசம் சில வேலை அதை சுருக்குவரை அந்த சங்கத்துக்கு உட்பட்டு கேட்கிறால் 15 தெரியாது. சில வேலை சில சட்டத்திற்கு சட்டம் ரீதியாக கேட்கிறாங்க. கட்டுப்படுத்துகிறேன் இவர்கள் தான் கட்டுப்படுத்த இளைஞா கட்டுப்படுத்தலாம். அதை இவர்கள் கட்டுப்படுத்துகிறது சமாசம்.